பெஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃபார் பிகினர்ஸ். நீங்கள் ஒரு பிகினர், நீங்கள் இவ்வளோ காலத்துக்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் ஒன்று பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 பெஸ்ட்டான பிஸ்னஸ் ஐடியாஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒர்க் ஆகி $1000s நான் ஏர்ன் பண்ணினேன் எல்லா விஷயம் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு அதோட ப்ரூஃப் எல்லாமே எங்கே பார்க்கலாம்னு சொல்லி அதில் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதலாவது பெஸ்ட் பிஸ்னஸ் மாடல் ஃபார் பிகினர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொன்னால், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது உங்கள்கிட்ட ஒரு கேபிட்டல் ஒன்று இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஓகே, நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம், பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பணமும் கொஞ்சம் நாலேஜும் இருந்தால் நீங்கள் பெய்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிரெக்டாகவே போய் டிரெக்டாக இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஆனால் உங்களோட பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது பணம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். ஆர்கானிக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாகும். பிராண்ட் ஒன்று உருவாகக்குள்ள லாங் டைமுக்கு பயங்கர சஸ்டைனபிளான ஒரு பிஸ்னஸ் ஒன்று நீங்கள் உருவாக்கலாம். முதலாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு தெரியாதாக்களுக்கு சொல்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னு சொன்னால், உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் இல்லாமல் இன்னொரு தேர்ட் பார்ட்டியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில்லை பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ட கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் கமிஷன் தருவாங்க. சம்டைம்ஸ் அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆகிருக்கணும்னா அவங்க ஒரு 3 to 10% கமிஷன் தருவாங்க. ஓகே, லைக் சும்மா ஃபோன் அது இதுண்டு ஃபிசிக்கலாக தோற மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆகிருக்கணும்னா. சில நேரம் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்களான கோர்சஸ், சாஃப்ட்வேர்ஸ் அப்படியான ப்ராடக்ட்ஸ்களுக்கு நீங்கள் சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு தார கமிஷன் 50%லேருந்து 90% வரைக்கும் வேரி ஆகும். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு ஒரு $100 ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணக்குள்ளே அந்த ப்ராடக்ட் கம்பெனி உங்களுக்கு 90% கமிஷன் தாரன்னு சொல்லி ஒத்துக்கொள்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் $100 ப்ராடக்ட் சேல்ஸ் எடுக்கக்குள்ள $90 உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஓகே, எல்லா கம்பெனியுமே $90 தர மாட்டாங்க, அதாவது 90% தர மாட்டாங்க. சில கம்பெனிஸ் 40%, எவரேஜாக 40-50% அநேகமான கம்பெனிஸ், அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண கம்பெனிஸ் தருவாங்க. என்ன காரணம் அவங்க இவ்வளோ கூடுதலாக கமிஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லான சாஃப்ட்வேர் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தரம் தான் கிரியேட் பண்ணுறேன், கண்டினியூஸாக மேனுஃபேக்சர் பண்ண வேண்டியது ஒரு தரம் கிரியேட் பண்ணி லைஃப் டைம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை திரும்ப விற்கல, ஒரு பொருளை விற்றா திரும்ப அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஓகே, மேனுஃபேக்சரிங், ஷிப்மெண்ட் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் மேனுஃபேக்சரிங், ஷிப்மெண்ட் அந்த விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிடும். அதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக மாதம் பே பண்ணுற மாதிரி ரெக்கரிங் கமிஷன் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் கிடைக்கும். அதனால தான் எப்பயுமே எனக்கு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறத விட நான் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், கோர்சஸ், சாஃப்ட்வேர்ஸ், ரெக்கரிங் இன்கம் வர மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் அஃபிலியேட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய அஃபிலியேட் கமிஷனர் அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் எனக்கு சில சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. எப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முதல் செஞ்ச அஃபிலியேட் ஒர்க்குக்கு எனக்கு இன்றைக்கு கூட இந்த டேட்டில் கூட எனக்கு கமிஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அது என்னென்னா, ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ளாக் ஒன்று நான் எழுதியிருந்தேன். அந்த ப்ளாக்கை பார்த்துட்டு சில ஆட்கள் போய் அந்த சாஃப்ட்வேரை வாங்கியிருந்தாங்க. அந்த வாங்கினாக்களில் சில ஆட்கள் இப்போ கூட அந்த சாஃப்ட்வேரை பாய்ச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் உண்டு. ஓகே, ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறதுக்குரிய ஃபனல்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங் எல்லாமே செய்கிற பெஸ்ட்டான ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. அந்த சாஃப்ட்வேரை அதை வாங்கினாக்கள் இன்னும் கண்டினியூஸாக பாவிச்சு இருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் வாங்கினாலும் அவங்க மந்த்லி பே பண்ணணும். ஓகே, மந்த்லி அவர் மந்த்லி $100 அவங்க பே பண்ணுறதால எனக்கு கமிஷனாக அவங்க $40 தராங்க. ஸோ 4 வருஷத்துக்கு முதல் யோசிச்சு பாருங்கள், 4 வருஷத்துக்கு முதல் நான் செஞ்ச ஒர்க்குக்காக ஒரே ஒரு ப்ளாக் போஸ்ட் நான் எழுதினது அது ஆர்கானிக்காக ரேங்க் ஆகினதால அந்த ப்ளாக்கை வாசிச்சாக்கள் ஒரு ஆள் போய் வாங்கி, ஒரு ஆள் இல்லை நிறைய பேர் வாங்கினாங்க. அதில் சில ஆட்கள் இப்போ கூட கண்டினியூஸாக 4 வருஷமாக பாவிச்சிட்ருக்காங்க. அண்ட் அவங்க ரன் பண்ணுற ஆன்லைன் பிஸ்னஸுக்கு அந்த சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுருக்காங்க, அவங்க பாவிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு எனக்கு கண்டினியூஸாக கமிஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ இது இந்த ஒன் ஆஃப் த இது ஏர்னிங் ப்ரூஃப். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நான் HBU யூடியூப் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்லையும் நான் இந்த மாதிரியான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எனக்கு கிடைச்ச ப்ளஸ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா பெஸ்ட் பிஸ்னஸ் மாடல். ஓகே, 2வது பெஸ்ட்டான பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது, பேமெண்ட் பண்ணி அதாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ரெண்டுமே செய்கிற மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எங்கள் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் 14 வகையான ஏர்னிங் மெத்தட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் ஃப்ரீ ஏர்னிங் மெத்தட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கோம், பெய்ட் ஏர்னிங் மெத்தட்ஸும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ஏர் ட்ராப் சேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ. ஆனால் நீங்கள் ட்ரேடிங் போர்ட் சேல் மெனுவில் ட்ரேட் பண்ணணுன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று உங்களுக்கு தேவை. ஆனால் கிரிப்டோ கரன்சிங்கிறது தான் ஃபியூச்சர். ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் நல்ல வாலட்டைலான மார்க்கெட்டுங்கிறதால உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் வேறு லெவலில் லேர்ன் பண்ணது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு நான் வேறு அதாவது ஃப்ரீலான்சிங் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், ட்ராப் ஷிப்பிங் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன், அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய ஆன்லைனில் இருக்கிற பிஸ்னஸ் மாடலில் அதாவது பிரிண்ட் ஆன் டிமாண்ட் டிஷர்ட் செல் பண்ணுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அதில் எல்லாம் பெருசாக சக்ஸஸ் கிடைக்கல. எனக்கு சக்ஸஸ் கிடைச்ச பெஸ்ட்டான பிஸ்னஸ் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் கிரிப்டோ கரன்சி. ப்ளஸ் அது ரெண்டையும் தனியாகவும் செஞ்சிட்டீங்க, ப்ளஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி செஞ்சிட்டீங்க. எப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ணி செய்யணும்னா
கிரிப்டோ கரன்சி ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்வீங்கன்னா நீங்கள் ஏர்னிங்ஸ் கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணுவீங்க. ப்ளஸ் உங்களுக்கு அதோட ஏர்னிங் வே பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற ஒரு தனி ஏர்னிங் மெத்தட், கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு தனி ஏர்னிங் மெத்தட். ஆனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட நீங்கள் செய்யலாம். அதில் கூட நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்குன்னு சொல்லி ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் ஒன்று நான் டிசைன் பண்ணிக்கேன். HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம்னு சொல்லி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு 100% ஃப்ரீ. இது 100% ஃப்ரீ. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு இது 100% ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்க. இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் தாரோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற 100% ஃப்ரீ மெத்தடில், அதாவது ஆர்கானிக் மெத்தடில், இதில் பெய்ட் மெத்தட் நான் சொல்லலை, ஆர்கானிக் மெத்தடில் எப்படி செய்கிற. அடுத்தது எனக்கு, அதாவது நான் 2 வருஷத்தில், ஓகே 2 இல்லை கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே நான் கிரிப்டோ இதில் இருக்கேன், அஃபிலியேட் மார்க்கெட்டில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ சீக்ரெட்டையும், அதாவது நான் செய்கிற எனக்கு சக்ஸஸ் கிடைக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் என்ன மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி லேர்ன் பண்ணிட்டீங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிங்க. ப்ளஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ காலத்துக்கு 700க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 100க்கு மேலே டெஸ்டிமோனியல் கலெக்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட கம்பெனியால். ஸோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்னன்னா அதில் எல்லா வகையான டீட்டெயில்ஸும் போடும். ப்ளஸ் பிரயோசனமான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் விஷயங்கள், கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான விஷயங்கள், டெஸ்டிமோனியல்ஸ், ஏர்ட்ராப் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அதில் ஃப்ரீ டீட்டெயில்ஸும் நிறைய கொடுத்துட்டு. ஸோ அது சம்மந்தமான, அதாவது HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி எடுக்குன்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸையும் தரேன். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கரன்சி பற்றி நீங்கள் நினைங்க, இதை விட பெஸ்ட்டான ஏர்னிங் மெத்தட் எதுவும் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைங்களா, அல்லது இதில் நீங்கள் ட்ரை பண்ண நினைங்களா, அப்படி இது ட்ரை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.